இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி நான் என்னெல்லாம் சமையல் பண்ணேன், பிள்ளைங்களுக்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாமா? சாதம் மட்டும் கரண்ட் அடுப்பில் வேக போட்டுட்டு இந்த சைடு குக்கரில் சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுவோம்ல, அதே மெத்தட்லேயே பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. காலையில் தோசைக்கு தக்காளி சட்னி, அதுக்கு வத்தல், உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயம் வெள்ளைப்பூண்டையும் வதக்கிட்டு தக்காளியும் தனியாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து உப்பு போட்டு அரைச்சோன்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். மதியத்துக்கு மோர் குழம்புக்கு கொஞ்சோண்டு தேங்காய், 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் ஊற வச்ச உளுந்தம்பருப்பு, அரிசி, கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், காயப்பொடி போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் தயிரை மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்து உள்ளே சேர்த்து தேவையான உப்பு, மல்லி இலை தூவி கலந்து இறக்கணுன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.